அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்ம அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச 14 உபதேசங்கள் பற்றி இன்ஷால்லா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த உபதேசங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வுக்கும் உரித்தானதாக தான் இருக்கும். இன்ஷால்லா நம்மளும் அதை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். முதல் உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழுங்க. நிச்சயமாக அதுதான் எல்லா செயல்களுக்குமே அடிப்படையாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முதல் உபதேசம் செய்கிறாங்க. என்னென்னா, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் வாழுங்கன்னு. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் குரான் ஓதுங்க, திக்ரு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் குரான் ஓதும் பொழுதும் திக்ரு செய்யும் பொழுதும் வானத்தில் இருக்கவங்க உங்களை நினைவு கூடுறாங்க. அதனால உங்களுக்கு பூமியில் ஒரு ஒளி கிடைக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான நேரம் மௌனமாக இருங்க. நல்லதை மட்டுமே பேசுங்க, வேறு எதையுமே பேச வேணாம். இது மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கிறனால ஷைத்தான் உங்ககிட்ட இருந்து விரண்டோடுறான். அதே மாதிரி நீங்கள் தீனுடைய வேலைகள் செய்வதுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்து நாலாவது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக சிரிக்காதீங்க. ஏன்னா சிரிக்கிறதுனால இதயம் இறந்து போயிடும், அதே மாதிரி முகத்தில் உள்ள ஒளி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிஹாது செய்யுங்க. இது என்னுடைய உம்மத்துக்கு ஒரு சிறந்த விஷயமா இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆறாவது உபதேசம் என்னென்னா, நீங்கள் மிஸ்கீன்களோட அன்பான முறையில் நடந்துக்கோங்க. அவங்கக்கிட்ட அமர்ந்து அவங்கக்கிட்ட உட்கார்ந்து அதிகமான நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு. அடுத்து ஏழாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கவங்களை கவனிங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள நீங்கள் என்றைக்குமே கவனிக்காதீங்க. அப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்துடுவீங்க. அது மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்க ரிஸ்கையும் நினச்சி பார்க்க நீங்கள் மறந்துடுவீங்க. அதனால் எப்போவுமே உங்களுக்கு கீழே உள்ளவங்கள நீங்கள் நினைக்கக்கூடியவங்களாக இருங்க. அப்போ தான் அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். அடுத்து எட்டாவது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உறவினர்களுடன் நல்லுறவு வைத்து கொள்ளுங்கள். அவங்க உங்களை வெறுத்தாலுமே நீங்கள் சேர்ந்து வாழக்கூடியவங்களாக இருங்கன்னு. ஒம்போதாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தியமான விஷயத்தை சொல்ல தயங்காதீங்க. அது கசப்பானாலும் சரி, அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. பத்தாவது உபதேசம் என்னென்னா, அல்லாஹுடைய விஷயத்தில் யார் உங்களை என்ன கேலி கிண்டல் செஞ்சாலும் நீங்கள் அதை பொருட்படுத்தாதீங்க. அல்லாஹுடைய பாதையை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குறைகளை மட்டும் நீங்கள் கவனிங்க. அது மாதிரி பிற்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு அறிஞ்சு செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி மார்க்கத்தில் தகாத செயல்களை விட்டு நீங்கி இருக்கணும். மார்க்கத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட்டு நீங்கி இருக்கணும். 14வது உபதேசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நற்குணம். அதை தவிர வேறு சிறந்தது எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய குணங்களை அழகாக்கி கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு செய்த 14 உபதேசங்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும்.